வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு எப்படி ஒரு சுவையான சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்வீட் கார்ன் வச்சு பண்ண மாதிரியே இருக்காது. இந்த டேஸ்ட் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 3/4 கப் ஸ்வீட் கார்ன், ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 சிகப்பு வத்தல், கருவேப்பிலை கொஞ்சம், எலுமிச்சம்பழம் அரை எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் புளினாலும் சேர்த்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். அது கூட நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இங்கே தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து சீரகம் பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுதில் உள்ள பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக புளி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்வீட் கார்ன் அரைக்கிறப்ப இது கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஸ்வீட் கார்ன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும்.